டீ ஏன்டா இவ்வளோ லேட்டு? உனக்காக எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? ஆமாம், நீ எப்போவுமே உங்கள் அப்பா கூட தானே வருவ. இப்போ என்ன புதுசாக நீ சைக்கிள் எல்லாம் வந்திருக்கிய? அவர் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டாரு, அதான் நான் மட்டும் தனியாக வந்தேன். ஓ, உன்னை இப்போ தனியாக விட்டாரா? அவர் எங்கே விட்டார், நானே கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். சரி வா. சரி, இந்த தடவையாவது ட்ரிப்புக்கு வருவியா? இல்லடா, வாய்ப்பில்ல, விட மாட்டாங்க. டேய், ஏன்டா உன் வீட்டில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? ஸ்ட்ரிக்டா? ஆமாண்டா, உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? அவரை கூட விடுறா, உங்க அம்மா பார்க்கறதுக்கு சீரியல் வெளி மாதிரி. இல்ல இல்ல, நம்ம ஸ்கூல் சோசியல் மிஸ் மாதிரியே இருக்காங்கடா. அதனாலதான் நான் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுவேன். வெளி தோற்றத்தை பார்த்து நீயே ஒன்று முடிவு பண்ணிக்காத. அவங்க என்கிட்ட எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்புறம் ஏன்டா உன்னை எங்கேயும் வெளியே தனியா விட மாட்டேங்கிறாங்க? ஐயா, எங்களுக்கு இருக்குது நீ ஒரே ஒரு பையன் ஐயா. அதுவும் ரொம்ப வருஷம் தவம் இருந்து பிறந்த பையன். நீ 12வது முடிக்க வரைக்கும் தனியாக எங்கேயும் போக வேண்டாம் சாமி. உனக்கு எங்கேயாவது போகணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் தங்கம். இவ்வளோ ஏன் லாஸ்ட்டாக முடிஞ்ச இந்த ஹாஃப் இயர்லியில் நீ எவ்வளோ வாங்கின? டேய், நான் எல்லாத்தையும் 70க்கு மேலே வாங்கினேன்டா. வீட்டில் என்ன சொன்னாங்க? செருப்பால் அடிச்சாங்க. நான் எவ்வளோ வாங்கினேன்? டேய், நீ 2ல ஃபெயிலுடா. என் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? 2ல ஃபெயிலு. 2ல ஃபெயிலு. டேய், போன விட்டு 4 பாடம் ஃபெயிலானே, இந்த விட்டு 2 பாடம் தான் ஃபெயிலா இருக்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தங்கம். அடுத்த தடவை எல்லாத்துலயும் பாஸ் ஆயிரு. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம்? பாயசம் வச்சிடறேன். பாயசம் வேண்டாம், கேசம் வேண்டாம், பேசாம மட்டன் பிரியாணி செஞ்சிரு. டேய், எல்லா பாடத்துலயும் பாஸ் ஆகு. அடுத்த வாட்டி உனக்காண்டி கிட்டா விருதே வச்சிருந்தேன் அப்பா, சரியா? இப்ப புள்ள சந்தோஷத்துக்காண்டி ஒரு டான்ஸை போடு. டிடி பேசாம நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன்டா. ஏய், சரி, வீட்டில் என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வந்த? அதுவா, முந்த நாள் கேடிவியில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துட்டு இருந்தேனா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ள தான் இருக்கு. டேய், சூப்பரா. எப்போ கூப்பிட்டா எப்போ வரானுங்கன்னு பாரு. சரி வா, விளையாட போலாம். அப்பப்பா, வெளியே சுத்துறது எவ்வளோ ஜாலியா இருக்கு. அட, சித்தப்போ அத்தையும் வந்திருக்காங்க போல. மானஸ் எங்களுக்கும் பிடிக்கும் தான். அதுக்காக நீங்க சொத்தை அவன் பேர்ல எழுதி வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்கன்னு. ஏன் இஷ்டம் இல்ல? சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு கடைசி காலத்துல உங்களை பார்க்காம போயிட்டா? என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் தான் உங்க பையனே இல்லையே என்ன? அப்படிலாம் சொல்லாதனா. 1000 தான் இருந்தாலும் மானஸ் தான் எங்க சொந்த பையன். அப்படித்தான் அவனை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணி, என்னதான் இருந்தாலும் தத்து பையன் தான். எப்படி பூர்வீக சொத்தை வந்து கொடுக்கறது? நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு. என்னதான் இருந்தாலும் தத்து பையன் தான். யாரோ அழுகிறது, உயிரே பிரிகிறது, விடையே தோற்கிறது. ஆரிரோ ராரிரோ. ஏங்க, பையனை பாத்தீங்களா? எங்க இருக்கான்? உன்னை எல்லா இடத்துலையும் தேடியாச்சுமா, எங்க தேடியும் காணும். அவன் ஃப்ரெண்டு இன்பட்டையும் கேட்டேன், அவனும் பார்க்கலன்னு சொல்லுதான்.
என்னங்க இப்படி சொல்றீங்க? இதுக்கு தான் அவனை எங்கேயும் தனியா அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? நம்ம பையன் வந்துட்டான். டேய், எங்கடா போன? எங்க போன நீ? போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா? உனக்கு காணாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எங்க போன? சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ண? விடு, அதான் நம்ம பையன் வந்துட்டான்ல. டேய், வீட்டில் வந்து எப்படா சைக்கிள் பாட்டிட்டு போனேன்? எங்க போனாலும் சொல்லிட்டு தானேயா போவேன்? ஏன் சொல்லாம போனேன்? அம்மா அடிச்சுட்டான்னு வருத்தப்படுதியா? எங்களுக்கு இருக்கு நீ ஒரே பையன்யா. நான் தான் உங்கள் பையனே இல்லைல்லப்பா. மத்தியானம் நீங்கள் பேசினதை கேட்டேன். எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க என்னைக்குமே உன்னை தத்துப்படியே நினைச்சதே இல்லப்பா. எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் சந்தோஷமியா நீ. என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிற குறை இருந்துட்டே இருந்தது. அந்த குறைய தீர்த்தவ நீ. ஏன் அம்மா அப்பாவை தெரியுமா? தெரியாது. உன்னை ஆசிரமத்துல இருந்தாப்பா எடுத்துட்டு வந்தோம். எனக்கு அவங்கள பார்க்கணும். இதுக்கு நான் கூட நல்லா தானப்பா பாத்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு நீ அவங்கள பார்க்கணுங்கிற? நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நாங்கள் தான் உனக்கு இருக்கோம்ல. இல்லை, எனக்கு அவங்கள பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க? நாங்க தான் சொல்றோம்ல, நாங்க தான் உனக்கு அம்மா அப்பா, நீ தான் எங்களுக்கு மகன். யாரையும் இப்ப பார்க்க கூடாது. தங்கம், நைட்டில் வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது சாமி. வந்து ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறியா? இல்லைம்மா, எனக்கு வேணாம். அம்மா திட்டேன்னு கோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, உங்கள் அம்மா அப்பா போய் பார்க்கணும் அப்படித்தானே? ஏங்க பேசாத, நான் பேசிக்கிறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த வீடு தான் ஆசிரமத்தில் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. இரு, நான் பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி வாங்க. எங்கீங்க? அவங்க இருக்க இடத்துக்கு தான். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே கணேசங்கிறது. கணேசன் நான் தான். அன்னை ஆசிரமம். பையன் உங்களை பார்க்கணும் விருப்பப்பட்டான். நானும் உங்கள் அம்மாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பெருசாக வசதி இல்லை, ஆனால் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நீ பிறந்த. நீ பிறந்த கொஞ்ச நாள்லையே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என் சக்திக்கு மீறி அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், முடியல. மகராசி போயிட்டான். மனசில் பெரிய குற்ற உணர்ச்சி. காசு இருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாமேன்னு. ஒரு பக்கம் நீ பசிக்கு அழுதுகிட்டு இருந்த, கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் உன்னை தூக்கிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டு வந்தேன். ஆனால் உன்னை பாரம் நினச்சி கொண்டு விடல சாமி. எங்க அவளை தொலைச்ச மாதிரியே இந்த பிஞ்சு குழந்தைய தொலைச்சிருவோன்னு பயத்துல தான் மனசை கல்லாக்கிட்டு விட்டு வந்தேன் சாமி. நீ எங்கேயோ முன்னோட சாப்பாடோட பத்திரமா இருப்பேன்னு நினைச்சுதான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன்.
எங்க வாழ்நாள் முழுவதும் உன்னை பார்க்க முடியாதுன்ற பயத்திலே இருந்தேன் சாமி. ஆனா கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன். நீ நல்லா இருக்கணும் சாமி. என்னை மன்னிச்சிரு சாமி. அப்பா நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களாப்பா? நான் வேணா உங்கள் கூட வந்துடட்டுமா? ஏங்க நம்ம பையன் ஒருவேளை அவர் கூட போறேன்னு சொல்லிட்டா என்னங்க பண்றது? என்ன பாக்குறீங்க? உங்க பையனை கூட்டு போங்க. நீ அப்பான்னு சொன்னதே போதும் சாமி. நீ அவங்களோட இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இத்தனை வருஷம் அவங்க உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நீயும் அவங்க வாழ்நாள் முழுவதும் நல்லா பார்த்துக்கணும்ப்பா. அப்பா இங்கே தான் இருக்கேன், நீயும் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன். நீயும் அப்பாவை அடிக்கடி வந்து பாரு சாமி. ஒரு நொடி உலகமே உறைஞ்சிடாம போகுதே, சின்னஞ்சிறு இதயமும் நொறுங்குதே. மின்மினி பூச்சிகள் மின்னலை தேடுதே, என்னுயிர் நீ என ஆகுதே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பக்கம் இங்கே கிளிக் பண்ணுங்க.